السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حب النبي على الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان. من كان يعلم أن الله خالقه لا يرمين أبا بكر ببهتان ولا أبا حفص الفاروق صاحبه ولا الخليفة عثمان بن عفان ولا عليا أبا السبطين نعم فتى أوصى به الله في سر وإعلان ولا سعيدا وسعدا طلحة وزبيرا عامرا وابن عوف عبد الرحمن. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. صل على نبي الأنبياء والمرسلين والحمد لله. قال الله تعالى أيضا: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم فاقتديتم فاهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சோனத்து பூங்காவிற்கு ஒப்பான புனிதமிகு மாமன்றத்திலே அமர்ந்திருக்கும் கண்ணியமிகு உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, பெரியோர்களே, சிறார்களே, திரை மறைவிலிருந்து செவ்விமெடுத்து கொண்டிருக்கும் பாசமிகு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபை, அவன் நம் யாவரையும் முஸ்லீமாக படைத்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே, ஹைர உம்மத்திலே நம் யாவரையும் கொண்டு வந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மோசமான இறுதி காலகட்டத்திலே நம் யாவரையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சத்திய சஹாபாக்களையும் இமாம்களையும் இறைநேச செல்வர்களையும் பிரியம் வைக்கக்கூடிய, அவர்களை பின்பற்றக்கூடிய சுன்னத் வல் ஜமாத் என்ற கொள்கையில் நம் யாவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் சுன்னத் வல் ஜமாத் என்ற கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிப்பதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
தனது கிரந்தத்திலே இன்று பலவிதமான இந்த சமுதாயத்திற்கு தேவையான பயனுள்ள விஷயங்களை பதிவு செய்து தருகின்ற அந்த வரிசையிலே கிதாபு ஃபலாயிலி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த தோழர்களுடைய சிறப்புகளை பற்றி பல்வேறு ஹதீஸ்களை நமக்கு ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்து தந்துள்ளார்கள். சஹாபி என்றால் யார் என்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்து தருவார்கள், ஒமன் சஹிபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ரஆஹு மினல் முஸ்லிமீன ஃபஹுவ மின ஸஹாபி. முஸ்லிம்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் அல்லது நபியோடு சுஹபத் சகவசித்தவர்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது ஈமானோடு இருந்திருக்க வேண்டும். அதனை போன்று மரணிக்கின்ற தருவாயிலும் ஈமானோடு மரணித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதாக சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்களில் பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கின்றன. எவ்வாறு நபிமார்களில் ரசூல்மார்களில் பல அந்தஸ்துகள் இருக்கின்றதோ, தரஜாக்களில் வித்தியாசம் இருக்கின்றதோ, தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ரசூல்மார்களில் ஒருவரை விட ஒருவராக நாம் சிறப்பு வாய்ந்தவராக ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்வதை போன்று சஹாபாக்களில் பல அந்தஸ்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், குன்னா நுஹய்யிரு பைனன் நாஸி ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நாங்கள் மக்களில் சிறந்தவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு அடுத்ததாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு அடுத்ததாக ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நாங்கள் வகைப்படுத்திக் கொள்வோம். எனவே தான் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள், சஹாபாக்களில் உயர்ந்தவர்கள் அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை கொன்று மாராயணம் சொல்லப்பட்ட சுப செய்து சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களில் ஹுலஃபாய் ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய 4 ஹலீஃபாக்கள் உயர்ந்தவர்கள். அடுத்ததாக மீதமுள்ள சொர்க்கத்தை கொன்று சுப செய்து சொல்லப்பட்ட 6 சஹாபாக்கள். அதற்கு அடுத்ததாக பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள். அதற்கு அடுத்ததாக உஹது போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் என்று சஹாபாக்களுடைய தரஜாக்களை ஒரு 10 தரஜாக்கு மேலாக வகைப்படுத்துவார்கள். எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்பாக, மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய பொருட்களை செலவழித்த அந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் சமமாக முடியுமா என்று ஏனைய சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் கேட்பான். சொல்லிவிட்டு தொடரிலே அல்லாஹ் சொல்வான், உலாயிக அஅலமு தரஜத்தன், அந்த சஹாபாக்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு குல்லம் வஅத அல்லாஹுல் ஹுஸ்னா, இருந்தாலும் கூட எல்லா சஹாபாக்களுக்கும் நபியை பார்த்து ஈமான் கொண்டு ஈமானோடு மரணித்த அனைத்து சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான், குல்லம் வஅத அல்லாஹுல் ஹுஸ்னா, அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சுப செய்தியாக சொல்கின்றான், சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய லிகாவையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் வாக்குறுதியாக அளிக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். சங்கைக்குரியவர்களே, அத்தகைய சஹாபிகள் சொல்லித் தருவார்கள் பெருமக்கள், சஹாபிகளிலேயே இறுதி அந்தஸ்து, கடைசி அந்தஸ்தில் உள்ள அந்த சஹாபி எந்த குத்துபிற்கும் எந்த கௌசிற்கும் சமமாக ஆக மாட்டார்கள். விலாயத்தில் உன்னத இடத்தை அடைந்த குத்துபாக இருந்தாலும் கௌசாக இருந்தாலும் அவர்கள் சஹாபாக்களுடைய இறுதி சஹாபி, இறுதி அந்தஸ்துடைய அந்த சஹாபியுடைய அந்தஸ்துக்கு போக முடியாது என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் சஹாபியுடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கின்றது. மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, வலிமார்களுடைய சுஹபத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, ஏக் லஹலா சுஹபத்தே பா அவுலியா பெஹ்தரே அஸ்ஸத்ஸால் இபாதத்தே பேரியா. ஒரு இறை நேசருடைய சுஹபத்தை, ஒரு இறை நேசருடைய சுஹபத்தில் ஒரு நிமிடம் இருப்பது என்பது 100 வருடம்
முகஸ்துதி இல்லாமல் வணக்கம் செய்வதை விட மேல் என்று சொல்வார்கள். ஒரு இறைநேசருடைய சுஹபத்தை இவ்வளவு அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்று சொன்னால் இறை தூதருடைய சுஹபத், அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத், அது ஒரு கணப்பொழுதாக இருந்தாலும் சரிதான், அந்த சுஹபத்தை பெற்ற சஹாபாக்கள் மிக உன்னதமான அந்தஸ்தை அடைகிறார்கள் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள். சங்கையானவர்களே, நாம் எல்லாம் குர்ஆனை பார்த்து அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் குர்ஆனில் எல்லா விஷயங்களையும் பார்த்து அமல் செய்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையே குர்ஆனாக இறங்கியது. சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்கின்ற பொழுது அதை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கூறினான் குர்ஆனிலே. அவர்கள் செலவழிக்கின்ற பொழுது அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து கூறினான். அவர்கள் ஏழைகளுக்கு உணவு அளிக்கின்ற பொழுது அதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து கூறுவார். வயதுஇமூன அத்அம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. இப்படியாக சஹாபாக்களுடைய எல்லா குணங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து கூறுவான். எங்கெல்லாம் குர்ஆனிலே முஃமினுடைய அடையாளமாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றானோ, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முஃமினை பற்றி நிறைய அடையாளங்கள் சொல்லுவாங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் என்று அந்த தொடரிலேயும் பல இடங்களில் குர்ஆனிலே முஃமினை பற்றி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கொண்டே சொல்லி கொண்டிருப்பான். அந்த முஃமினுடைய வரிசையில் ஆரம்பமாக உள்ளவர் சஹாபாக்கள். சஹாபாக்களை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். இறுதியாக இப்படி சொல்லி காட்டுவான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் ஹக்கான முஃமின்கள், சத்திய விசுவாசிகள் என்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவான். எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் ஹைருல் குரூனி கர்னி, காலங்களிலேயே சிறந்த காலம் எது என்று சொன்னால் என்னுடைய நூற்றாண்டு. சும்மல்லதீன எலூனகும், அதற்கு பின்பாக வரக்கூடிய நூற்றாண்டு. சும்மல்லதீன எலூனகும், அதாவது நான் வாழக்கூடிய இந்த காலம், சஹாபாக்கள் வாழக்கூடிய நூற்றாண்டு அது சிறந்த நூற்றாண்டு. தாபியீன்கள் வாழக்கூடிய நூற்றாண்டு அது சிறந்த நூற்றாண்டு. தபா தாபியீன்கள் வாழக்கூடிய நூற்றாண்டு அது சிறந்த நூற்றாண்டு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்படி சொல்வார்கள். இன்றைய பாடத்திலே ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தருவார்கள். யஅதி அலன்னாஸி ஸமானுன் ஃபயக்ஸு ஃபிஸாமுன் மினன்னாஸ், ஒரு காலம் வரும், அந்த காலத்தை மக்கள் போருக்காக செல்வார்கள். போருக்காக மக்கள் செல்கின்ற பொழுது யாரை எதிர்த்து போரிடுகிறார்களோ அவர் அந்த எதிரிகள் கேட்பார்கள், ஃபீக்கும் மன் சாஹப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே நபியோடு சுஹபத் செய்தவர்கள், நபியோடு தோழமை கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்களா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்று பதில் சொல்லப்படும். அப்பொழுது அந்த போரிலே வெற்றி கொள்ளப்படும். அந்த போரிலே சஹாபாக்கள் கலந்து கொண்டு அந்த போருக்கு வெற்றி கொடுக்கப்படும். கொஞ்ச காலம் கழிந்து மீண்டும் மக்களிலே சிலர் போர் செய்வதற்காக செல்வார்கள். அப்பொழுது அந்த எதிரிகள் கேட்பார்கள், ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே நபி தோழரோடு தோழமை புரிந்தவர்கள் இருக்கிறார்களா, அதாவது தாபியீன்கள் இருக்கிறார்களா, நபியோடு சுஹபத் புரிந்த சஹாபாக்களை போன்று நபி தோழரோடு சுஹபத் புரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொல்லப்படும். அப்பொழுதும் வெற்றி கொடுக்கப்படும். கொஞ்சம் காலம் கழிந்து சஹாபாக்களிடம் கேட்கப்படும், போருக்காக செல்கின்ற பொழுது ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோடு தோழமை கொண்டவர்களோடு தோழமை கொண்ட தபா தாபியீன்கள் உங்களிலே இருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொல்வார்கள். அப்பொழுதும் வெற்றி கொள்ளப்படும். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சும்ம இன்ன பஅதகும் கௌமா, உங்களிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், யஷ்ஹதூன வலா இஷ்தஷ்ஹது வலா இஷ்தஹூதுன் தஹதூன, அவர்கள் சாட்சி கோரப்படாமலே சாட்சி சொல்வார்கள். ஒரு விஷயத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, இருந்தாலும் அவராக முந்திவிட்டு சாட்சியை சொல்லுவார்கள். வயஹூனூன வலா யுத்தமனூன், அவர்கள் நம்பினால் நம்பிக்கைக்கு மோசடி செய்வார்கள். அவர்கள் முஃமின்கள் நம்பிக்கை பெற்றவராக அவரை காண மாட்டார்கள், மோசடி அதிகரித்து இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். வயல்ஹரு ஃபீஹிம் ஸிமன், அந்த காலத்திலே உடல் பெருத்தவர்கள் இருப்பார்கள்,
அதற்கு விளக்கம் தருவாக இமாம்கள். அதாவது தாம் சம்பாதிப்பது ஹராமா ஹலாலா என்பதை கீழே கவனிக்காமல் தனது உடல் வளர்ந்தால் போதுமானது, எப்படி வேண்டுமெல்லாரும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம் என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர் வருவார்கள். புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லித் தருகிற ஒரு ஹதீஸ், இந்த வளைவிலே எழுதப்பட்ட ஒரு ஹதீஸ், லயஅத்தியன்ன அலன்னாஸ ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால மின் ஹலாலின் அவ் மின் ஹராம். மக்கள் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் தான் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் அது நாம் ஹலாலான முறையிலே சேர்த்தோமா அல்லது ஹராமான முறையிலே சேர்த்தோமா என்பதையெல்லாம் பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த ஒரு காலம் வரும் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள். அந்த காலம் இந்த காலமாக இருக்குமோ என்று அஞ்ச வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த அடையாளங்களை விட்டு அல்லாஹ் நம்மை காத்திருவானாக. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த அடையாளங்கள் கியாமத்தினுடைய இறுதி நாளில் வரும் என்று சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் அனைத்தும் வந்து தான் ஆகும். கண்டிப்பாக அது வந்து தான் ஆகும். ஆனால் அந்த அடையாளத்திற்கு உள்ளவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அந்த அடையாளத்தில் உள்ளவர்களாக ஆக்கிவிடாமல் பாதுகாத்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்கள் எத்தகைய அந்தஸ்தை உடையவர்கள் என்று சொன்னால் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத. யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அவருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று யார் நாடுகிறார்களோ, முன்னால் மரணித்து விட்ட நல்லோர்களுடைய சுன்னத்தை பின்பற்றட்டும். அதாவது உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை புரிந்த சஹாபாக்களை பின்பற்றட்டும். ஏனென்று தெரியுமா? கானு கைர ஹாதிஹில் உம்மா, அவர்கள்தான் இந்த உம்மத்துகளிலே சிறந்த மனிதர்கள். வ அபர்ருஹா குலூபா, நல்ல கல்பை பெற்றவர்கள். சஹாபாக்களுடைய கல்பு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். நாளை மறுமையிலே எந்த கல்பு, நாளை மறுமையிலே யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன், எவருடைய குழந்தை செல்வமும் எவருடைய செல்வமும் பிரயோஜனம் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், தூய்மையான கல்போடு யார் அல்லாஹ்விடம் வருகிறாரோ, அதை தவிர வேற எந்த பொருளோ குழந்தை செல்வமோ அவர்களுக்கு பயனளிக்காது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அந்த சலீமான தூய்மையான கல்பிற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். சங்கியானவர்களே, சஹாபாக்கள் ஹசதை விட்டும் தூய்மையானவர்கள், கிபரை விட்டும் கல்பு சுத்தப்படுத்தப்பட்டவர்கள், தற்பெருமையை விட்டும் அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள், ஹுப்பே மால் உலக ஆசையை விட்டும் பொருளை திரட்ட வேண்டும் என்ற ஆசையை விட்டும், ஹுப்பே ஜா பதவி கடக்க வேண்டும் என்ற ஆசையை விட்டும் அவர்களெல்லாம் கல்பு சுத்தப்படுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், ஓ யுஸக்கீஹிம், நபியை பற்றி சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேலையை பற்றி சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வேலையை செய்வார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். வ யுஸக்கீஹிம், அந்த மக்களை தஸ்கியத் செய்வார்கள், உள்ள பரிசுத்தம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உள்ள பரிசுத்தத்தை பெற்றவர்கள் தான் சஹாபாக்கள். அத்தகைய வஅபர்ருஹா குலூபா, பரிசுத்த கல்பிற்கு சொந்தமானவர்கள் சஹாபாக்கள். சொல்லிவிட்டு இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், வஅமகுஹா இல்மா, இல்மிலே மகோனதான் ஞானம் பெற்றவர்கள், இல்மிலே ஆழம் கண்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், யஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. சஹாபாக்களுக்கு கல்மனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞானத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுத்தார். சஹாபாக்களுக்கு கல்மனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இல்மு 2 வகையான இல்மு இருக்கின்றது. இல்மே லாஹிர், இல்மே பாத்தின். வெளிரங்கமான இல்ம், பரிசுத்தமான ஷரீஅத்துடைய இல்ம், அந்த இல்மிலும் சஹாபாக்கள் பரிபூரணமானவர்கள். இல்மே பாத்தின் என்று சொல்லக்கூடிய தரீகத்தினுடைய ஹகீகத்தினுடைய மாரிஃபத்தினுடைய ஞானங்களையும் சஹாபாக்கள் பரிபூரணமானவர்கள். வஅமகுஹா இல்மா, இல்மிலே அவர்கள் முங்கி குளித்தவர்கள். வஅகல்லுஹா தகல்லுஃபா,
தன்னை அவர்கள் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு அந்தஸ்தை பெற்றாலும் சரி. சஹாபாக்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள். எல்லா சஹாபாக்களை பற்றியும் குறிப்பாக அபூபக்கரும் ஃபில் ஜன்னா வ உமரும் ஃபில் ஜன்னா வ உஸ்மானும் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொன்று சுப செய்தி சொல்லிய சஹாபாக்கள் ஏராளம் ஏராளம். தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான முபாரக்கான வாயினாலேயே சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த சஹாபாக்கள் பணிவாக நடந்தார்கள். தனக்குத்தான் சுவர்க்கம் கிடைத்து விட்டது என்பதாக அவர்கள் அமல் செய்யாமல் விடவில்லை, பணிவாக இருந்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஜனாதிபதி, ரோமையும் பாரசீகத்தையும் வெற்றி பெற்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர்கள் தன்னை பணிவாக இருந்தார்கள். அவர்கள் தன்னை பெரியவர்களாக நினைத்து விட மாட்டார்கள், தாழ்மையோடு இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு பின்பாக சொல்லி காட்டுவார்கள், கௌமுன் இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபத்தி நபிஹி, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், ஒரு பரிசுத்த கூட்டத்தார்கள். அவர்களே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்திற்காகவே தேர்ந்தெடுத்த பரிசுத்த மக்கள் தான் சஹாபாக்கள். அது மாத்திரமல்ல, ஒலி நக்லி தீனிஹி, அல்லாஹ்வுடைய தீனை தனக்கு பின்பாக வரக்கூடிய மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபா பெருமக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபதஷப்பஹு பிஅக்லாகிஹிம் வ தராயிகிஹிம், அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய நற்குணங்களையும் அவர்களுடைய நல்ல வழியையும் நீங்கள் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லிவிட்டு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபஹும் கானு அலல் ஹுதல் முஸ்தகீம், அந்த சஹாபாக்கள் அனைவரும் நேரான வழியிலே இருக்கிறார்கள். வல்லாஹி ரப்பில் காபா, இதை நான் காபாவினுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் சொல்லுகின்றேன். சஹாபாக்கள் அவர்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள், நீங்கள் அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். சங்கைக்குரியவர்களே, நாம் பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் சஹாபாக்கள். எனவே தான் சஹாபாக்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தாபிஈன்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். சஹாபாக்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தாபிஈன்கள் போட்டி போட்டார்கள். சாபித்துல் புனானி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவரை சந்திக்கிறார்கள். இப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா அனஸ் மசிஸ்த எத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிக, உங்களுடைய கையினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான கையினை நீங்கள் தொட்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நஅம், என்னுடைய கையினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கையை நான் தொட்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது, அரினி உகப்பிலுஹா, அந்த புனிதமான கையை தொட்ட உங்களுடைய கரத்தை காட்டுங்கள், நான் முத்தமிடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள். இந்த செய்தியை சாபித்துல் புனானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடம் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு மாணவர்கள் சொன்னாராம், உஸ்தாதே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான முபாரக்கான கரத்தை தொட்ட அந்த சஹாபினுடைய கரத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கரத்தை காட்டுங்கள், நாங்கள் முத்தமிடுகிறோம் என்று அவர்கள் முத்தமிட்டதாக வரலாற்றிலே பதிவு செய்து தருவார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய மதிப்பினை அவர்களை தாபியங்கள் போற்றினார்கள். சங்கையானவர்களே, யூனுஸ் இப்னு மைஸரா ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்னுல் அஸ்வத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் நாங்கள் தோழர்கள் எல்லாம் சென்றோம். அவர்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தார்கள், அவங்க தாபி நோய் வாய்ப்பட்டிருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றோம். அங்கே வாயிலத் இப்னுல் அஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வந்தாங்க. வாயிலத் இப்னு அஸ்கா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் வருகிறார்கள். அந்த நபி தோழரை பார்த்தவுடன் நோயுடைய படுக்கையிலே கிடக்கக்கூடிய இப்னுல் அஸ்வத் ரஹமத்துல்லாஹி
அந்த நபித்தோருடைய வாயில் இப்னு அஸ்தர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையை பிடித்து தன்னுடைய நெஞ்சத்திலும் தன்னுடைய முகத்திலும் தடவி விட்டு சொன்னார்கள், இந்த கை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கையை தொட்ட கை என்று சொல்லி தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய நெஞ்சிலும் தடவினார்கள். அப்பொழுது வாயில் இப்னு அஸ்தர் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, தோழரே, நீங்கள் படுக்கையில் இருக்கிறீங்க, சுகம் இல்லாமல் இருக்கிறீங்க, கைஃப ظنك بربك, இந்த நிலையில் உங்கள் ரப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் படுக்கையில் சுகம் இல்லாமல் இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை எப்படி வச்சிருக்கிறான்? அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஹசன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நன்றாக வைத்திருக்கின்றான். அப்போ அந்த தோழர் சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், வாயில் இப்னு அஸ்தர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டுமாக. ஏனென்று சொன்னால் நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக, அன இன்த வன்னி அப்தி பி, என்னை அடியான் என் மீது என்ன எண்ணம் கொள்கின்றானோ, என்னை அடியான் எவ்வாறு நினைக்கின்றானோ அவ்வாறே நான் ஆகுவேன். இன் ஹைர ஃபஹைருன் வ இன் ஷர்ர ஃபஷர்ருன், ஒரு அடியான் என்னை நலவாக நினைத்தால் அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் நன்றாகத்தான் செய்வான் என்று நினைத்தால் அப்படி நடக்கும். அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்தி விட்டானே என்று நினைத்தால் அவனுக்கு காரியங்கள் அனைத்தும் கஷ்டமாக ஆகிவிடும் என்ற செய்தியை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டிருக்கின்றேன். நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சங்கையானவர்களே, இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் நமக்கு பலவிதமான கஷ்டங்களை தருவான். ஒரு முஃமினை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், ஒரு முஃமினுடைய காலிலே முள் தைத்தாலும் கூட, ஒரு முஃமினுடைய காலிலே முள் தைத்தாலும் கூட அது அவனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் அது அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதருக்கு மன்னிப்பை தேடி கொடுக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நாம் அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணத்தை வைக்க வேண்டும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசியை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அவர் நோயாளியாக இருக்கிறார், ஒரு வயது முதிர்ந்த நோயாளி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு சென்று அவர்கள் ஆறுதல் கூறிவிட்டு, எப்பொழுதும் நோயாளிகளை சந்தித்தால் லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் சுகமாகிவிடும், உங்களை அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவான், உங்களை பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் என்று அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். அப்படி சொன்ன பொழுது அந்த கிராமவாசி, இல்லை யார் ரசூலுல்லாஹ், எனக்கா சரியாகும்? இல்லை இல்லை, எனக்கு வந்திருக்கின்ற அந்த காய்ச்சல் என்பது என்னையே மரணப்படுக்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய காய்ச்சல், எனவே எனக்கு அப்படிலாம் ஆகாது என்ற துணியிலே சொன்னார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். வரலாற்றில் எழுதுவார்கள், அவர்கள் சரியாக 1-2 நாட்களிலே அவர் மரணித்து விட்டார். சங்கையாளர்களே, நமக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைக்க. என்ன அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டான், நான் தொழுது கொண்டு தானே இருக்கின்றேன், நான் நோன்பு பிடித்து கொண்டு தானே இருக்கின்றேன், தொழாதவன், நோன்பு பிடிக்காதவன், நல்ல அமல்களை செய்யாதவன், தான தர்மங்களை செய்யாதவன், ஈமான் கொள்ளாதவன், இவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், என்னை ஏன் அல்லாஹ் கஷ்டப்படுத்துகிறான் என்ற ஆட்சேபனுடைய வார்த்தை வரக்கூடாது. நம்முடைய குருநாதர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க சொல்லி தருவாங்க, யார் அல்லாஹ்வின் மீது ஆட்சேபனை செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அந்த செயலிலே யார் ஆட்சேபனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்தில் நல்ல ஷௌக்கை, நல்ல இன்பத்தை தரமாட்டான் என்பதாக சொல்வார்கள். சகைக்குரியவர்களே, இங்கே நமக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தினம் நாம் சிந்தித்து பார்ப்போம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மாத்திரம் எவ்வளவு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள் முஹாஜிரிங்கள், தனது குடும்பத்தை, சொத்தை, மனைவியை, மக்களை விட்டு செல்கிறார்கள். மனதில் எந்த விதமான அல்லாஹ்வை நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவ்வாறெல்லாம் நமக்கு இழக்க வேண்டியது வந்துவிட்டதே என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. ஏனென்று சொன்னால் பரிசுத்தமான உள்ளத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள்.
மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருகிறார்கள் அன்சாரி தோழர்கள். அவர்கள் மக்காவாசிகளை முஹாஜிரின்களை எந்த அளவுக்கு வரவேற்கிறார்கள், தன்னுடைய வீட்டில் இரண்டாக அடைத்து ஒரு பகுதியை கொடுக்கிறார்கள். ஒரு அடி 2 அடி அல்ல, ஒரு வீட்டையே இரண்டாக அடைத்து அவர்களுக்கு வசிப்பதற்கு ஒரு பகுதியும், முஹாஜிரின்களுக்கு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்த அந்த தோழர்களுக்கு ஒரு பகுதியும் கொடுக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் அடிக்கடி பிரச்சனை, ஒவ்வொரு அடிக்கும் 1/2 அடி 1 அடி 2 அடிக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் தன்னுடைய அந்த வீட்டை விட்டு கொடுத்தார்கள், தன்னுடைய வியாபாரத்தில் பங்காளிகளாக ஆக்கினார்கள். தனக்கு 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை விட்டு அவர்களை மன விலக்கு செய்து தலாக் விட்டு அவர்களை திருமணம் செய்து வைத்தார்கள் முறைப்படி. அப்போ முஹாஜிரின்கள் அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்தி விட்டான் என்று நினைக்கவில்லை. அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாம் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்கின்றோமே என்று அவர்கள் அல்லாஹ் மீது ஆட்சேபனை புரியவில்லை. அது மாத்திரமல்ல, போருக்கு செல்கிறார்கள். பத்ரு போர், உஹது போர் என்று அல்லாஹ்விட உத்தரவு எப்போதெல்லாம் வருகின்றதோ சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் உத்தரவிடுங்கள், இதோ இந்த நீங்கள் கடலில் குதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டாலும் நான் குதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார்களே. வைன் தகுத்தாஉ ரிஜ்லி ஃபஇன்னி முஸ்லிமுன். போர்க்களத்தில் சஹாபாக்களோட கை கால் எல்லாம் வெட்டப்படுகிறது. போர்க்களத்துக்கு போகிறாங்க, சஹாபாக்கள் கை வெட்டப்படுகின்றது, கால் வெட்டப்படுகின்றது, துண்டு. சில நேரங்களில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் எல்லாம் சுமந்தவர்கள் சஹாபாக்கள். இருந்தாலும் கூட எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கின்றதே என்று எந்த சஹாபியும் சொன்னதாக நாம் சரித்திரத்தில் காண முடியாது. ஹந்தக் யுத்தம், அகல் போர், 2 நாளாக பல நாள்களாக பட்டினி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முபாரக்கான வயிற்றிலே 2 கற்களை கெட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு கற்களை கெட்டிருக்கிறார்கள். பசியின் கொடுமை, பசியினுடைய அகோரம். ஆனால் அவங்க அந்த நேரத்திலும் நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீன அபதா, நாங்கள் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம், நாங்கள் ஜிஹாதிலேயே அறப்போரில் நாங்கள் பின்வாங்காமல் இருப்போம் என்று சொன்னார்கள். பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட சஹாபாக்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வை குறை கூறியது கிடையாது. நான் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிவிட்டானே என்று யாரும் சொன்னது கிடையாது. சங்கைக்குரியவர்களே, அந்த சஹாபாக்களில் 1000ல் 1 மடங்கு 1000ல் 1 மடங்கு சில சோதனைகள் நமக்கு வரும், சில கஷ்டங்களை அல்லாஹ் தருவான். கஷ்டங்களும் சோதனைகளும் அது மோமினுக்குத்தான் உண்டாகும். அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் தாலா நம்மிடையே யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தாலா பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள்வானாக. நமக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது, கவலைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் ஒருபோதும் அல்லாஹ் மீது ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை கூறிவிடக் கூடாது என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் தான், அந்த சஹாபாக்களை பற்றி தான் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான நாவினால் சுப செய்து சொல்லப்பட்டவர் சஹாபாக்கள். இப்போ நம்ம தைரியமாக சஹாபாக்களை பின்பற்ற முடியும். இன்றைக்கி சொல்லலாம், நம்ம குர்ஆன் போதும், ஹதீது போதும், ஏன் சஹாபாக்கள், ஏன் இமாம்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் வரலாம். ஆனால் நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. அந்த தொடரில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், முஹாஜிரின்களில் முதன்மையானவர்கள், அன்சாரிகளில் முதன்மையானவர்கள், இவர்களை பின்பற்றக்கூடிய நன்மக்கள், இவர்களெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹையும் பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை பின்பற்றுங்கள் என்பது வல்லதி நத்தபஉஹும் பிஹ்சான்,
அவர்களை இஹ்சானை கொண்டு பின்பற்றக்கூடியவர்கள். அப்போ சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதில் பெருமக்கள் இஹ்சான் என்பதற்கு ஒரு விளக்கம் தருவாங்க சூஃபியாக்கள். நல்ல காரியங்களை கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இஹ்சான் என்று சொன்னால் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸு. மல் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். இஸ்லாத்துடைய 5 கடமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சதக்த யா முஹம்மது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருப்பி மல் ஈமான், ஈமான் என்று சொன்னால் என்னவென்று கேட்கின்ற பொழுது ஈமானுடைய 6 விஷயங்களை சொல்கிறார்கள். சதக்த யா முஹம்மது என்று சொல்லிவிட்டு மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நபி சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று, அல்லாஹ்வை நாம் இந்த கண்ணால் பார்க்க முடியாது, கல்புடைய கண்ணால் தரிசிப்பது. அப்படி அந்த அந்தஸ்தை பெற முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற அந்தஸ்தோடு என்ற ஈமானுடைய உணர்வோடு நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவது தான் இஹ்சான் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலக்த யா முஹம்மது, நபியே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். சங்கியானவர்களே, நாம் நம்முடைய ஒரு முஃமினை பொறுத்தவரை, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை உள்ள எல்லா செயல்பாடுகளும் இபாதத். பாவம் அல்லாத, ஹராம் அல்லாத, மாற்றத்திற்கு புறம்பானது அல்லாத நல்ல விஷயங்கள் அனைத்தும் இபாதத். ஒரு முஃமின் கண் விழித்து பல் துலக்குவது முதல், உது செய்வது முதல், அவன் இந்த துனியாவை சம்பாதிப்பதற்காக ஹலாலான முறையிலே பொருளீட்டுவது, இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் இபாதத். இந்த அனைத்து இபாதத்திலேயும் அனைத்திலேயும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அந்த உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சஹாபியை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃதலுல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸுமா குன்து. தோழரே, ஈமான்களிலேயே மிக சிறந்த ஈமான் எதுவென்று தெரியுமா? அன்னல்லாஹ மஅக ஹைஸுமா குன்து. நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் அங்கே அல்லாஹ் இருக்கிறான். உம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான், என்னோடு அல்லாஹ் கூட இருக்கின்றான் என்ற உணர்வை பெறுவதுதான் மிக சிறந்த ஈமான். நாம் அமல் செய்கின்ற பொழுது அது தீனுடைய விஷயமாக இருந்தாலும் துனியாவுடைய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னோடு கூட இருக்கின்றான் இந்த உணர்வோடு இருப்பது தான் மிக சிறந்த ஈமான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்றைய பாடத்திலே பதிவு செய்த ஒரு ஹதீஸு, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களோடு ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். இப்போ சவுர் கோயிலே தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் தேடி வருகிறார்கள். அடுத்து பக்கத்திலே வந்து விட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லவ் அன்ன அஹதஹும் நலர தஹத கதமைஹி லா அப்ஸரனா. இதோ இந்த எதிரிகள் நம்முடைய காலுக்கு கீழ் குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ எதிரி பக்கத்தில் வந்துட்டாங்க, நம்ம பார்த்துருவாங்க, நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னது, அபூபக்கரே, மா ظنك யா அபூபக்கர் பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுமா. அபூபக்கர் அவர்களே, நீங்கள் என்ன நினைத்து விட்டீர்கள், என்ன கருதுகிறீர்கள்? நாம் இருவரோடு அல்லாஹ் மூன்றாவதாக நம்மோடு இருக்கின்றான். எனவே லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு கூட இருக்கின்றான். இந்த செய்தி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. நாம் அல்லாஹ் நம்மோடு கூட இருக்கின்றான் என்ற உணர்வோடு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும், எல்லா காரியத்திலும் அல்லாஹ் போதுமானவன் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம் அல்லாஹ் மீது வர வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த நம்பிக்கையையும் அந்த எண்ணத்தையும் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அதனை தொடர்ந்து வருகிற தாபிஈன்கள்,
தபா தபீன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள். சங்கையானவர்களே, தீன் இல்லாமெல்லாம் எல்லா நேரமும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துஆ செய்கின்றோம். யா அல்லாஹ் நேரான வழியை தந்தருள்வாயாக என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்கின்றோம். அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி என்னவென்று சொன்னால் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்தானோ அத்தகைய நல்லோர்களுடைய வழி. அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் அருள் புரிந்த நன்மக்கள் யார் தெரியுமா? நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இவர்கள் தான் நல்ல மக்கள். அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள்தான் நேரான வழியிலே இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டும். அதிலே அந்த சித்தீகீன்களிலேயே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சித்திக் விலாயத்திலேயே மிக உயர்ந்த அந்தஸ்து சித்திக்குடைய அந்தஸ்து. இந்த சித்திக்குடைய அந்தஸ்து எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. யார் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இருக்கிறார்களோ, அந்த உயர்ந்த ஈமானோடு, அஃதலுல் ஈமானி அன் தஅலம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்களே, ஈமான்களே மிக சிறந்த ஈமான் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற உயர்ந்த ஈமானோடு யார் இருக்கிறார்கள் அவங்க சித்திகீன்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனு மஅஸ்ஸாதிகீன். ஈமான் கூட நல்லடியார்களே, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். வ கூனு மஅஸ்ஸாதிகீன், சாதிகீன்களோடு. எங்கே அல்லாஹ் சித்திக் என்று சொன்னானோ, எந்த அந்தஸ்தை இஹ்சானுடைய அந்தஸ்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அஃதலுல் ஈமான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அந்தஸ்தை பெற்ற அந்த சித்திகீன்கள், அந்த சாதிகீன்கள், அவர்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான். நம்ம இங்கே ஒரு கணம் சிந்திக்கிறோம். நான் உரையினுடைய நிறைவு பகுதிக்கு வருகின்றேன். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இப்போ நம்ம ஓதுறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனு மஅஸ்ஸாதிகீன் ஆயத்தை நாம் ஓதுறோம். ஈமான் கூட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நல்லோர்களோடு, சாதிகீன்களோடு, நல்ல மக்களோடு நீங்கள் கூட இருங்கள் என்பதாக அந்த ஆயத்தை ஓதுறோம். அந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது அந்த ஆயத்தை நம்மளை பார்த்து சொல்லுது, நீங்கள் சாலிஹீன் சித்திக்கோடு கூட இருங்க, நீங்கள் நல்லோர்களோடு கூட சகவசியுங்கள் என்று குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ சாதிகீன்கள் நல்லோர்கள் இல்லாமல் நம்ம அப்படி செய்ய முடியுமா? சாதிகீன்கள் இந்த உலகத்தில் இல்லை. அதெல்லாம் முன்னாடி வாழ்ந்த அவுலியாக்கள், அதோடு முடிந்து விட்டது. இறைநேச சிலருடைய காலம் இப்போது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா என்று சொன்னால் நபிமாருடைய நுபுவத்துடைய வாசல் பூட்டப்பட்டு விட்டது. ஆனால் விலாயத்தினுடைய வாசல் அது கியாம நாள் வரை திறந்திருக்கும். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த தீனை உலமாக்கள் மூலமாகவும் ஆரிஃபீன்கள் மூலமாகவும் இந்த தீனை அல்லாஹ் தஆலா ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்போ இந்த ஆரிஃபீன்கள், நல்லோர்கள், சாதிகீன்கள், நல்ல அடியார்கள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுடைய நல்ல தொடர்பினை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் பேசிய இந்த சஹாபாக்களுடைய பொருட்டால் நம்முடைய அனைத்து ஹாஜாத்தில் நிறைவேற்றி தருவானாக. சஹாபாக்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. சஹாபாக்களுடைய அந்தஸ்துகளையும் அவருடைய சிறப்புகளையும் பேசக்கூடிய இஷ்கே சஹாபா இன்ப பெருவிழா என்ற தலைப்பிலே பல இடங்களில் நாம் மீலாது விழா சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய நல்ல நசீபை, அந்த சஹாபாக்களுடைய நல்ல அருமைகளை, பெருமைகளை, அவருடைய சிறப்புகளை நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லக்கூடிய பல மஜ்லிஸ்களை ஏற்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள்வானாக. யார் யாரெல்லாம் ஹலாலான ஹாஜாத்துக்கள் நிறைவேறுவதற்காக வேண்டி துஆவை கொண்டு வசியத்து செய்தார்களோ அவருடைய அனைத்து அவர்களுடைய இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைத்து நல்ல அடியாருடைய ஹாஜாத்துகளையும் இந்த புனிதமான மஜ்லிஸின் பொருட்டால், சஹாபாக்களின் பொருட்டால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நிறைவேற்றி தந்தருள்வானாக.
மரணிக்கின்ற வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற புனிதமான கலிமாவை மொழிந்து மரணிப்பதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் நல்லோர்களோடும் நாதாக்களோடும் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லிறையேகன் அல்லாஹ்வின் நல்லருள் நிறைவாய் சொல்க. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வைர மொழிகளாம் அல் ஜாமியு சஹீஹ் கிரதமதி ரஜபு திங்கள் முழுதும் ஓதி வரும் நம் மஜ்லிஸில் புகாரி ஷரீஃப் சபையின் 14ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட ஹதீதுமா மணிமொழிகளுக்கு கேரளா குட்டிக்காட்டூர் கோழிக்கூடு அல் மദ്രസா அன்வாரியா ஹிஃபுல் பிரிவின் ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் நோனா என்கே ஹாஜா மொயினுddin மஸ்லஹி மற்றும் கூத்தாநல்லூர் அரபிக் கல்லூரி ஃபைசுல் பாக்கியாத் மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏ நூஹ் நிஃப்ராஸ் அன்வாரி ஃபாதில் பாக்கவி அவர்களால் நிகழ்வுரை நகர்த்தப்பட்டு ஞாயினின் நல்லருள் சூழ இம்மஜ்லிஸ் நிறைபெறும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய செலவினை ஆசிக்கியன்களின் அருள் மன்றம் அன்வாரியா தைக்கா காயல்பட்டினம் மற்றும் மர்ஹூம் அல்ஹாஜ் எஸ்என் ஹாஜா மொஹினுddin ஹேப்பி சவுண்ட் சர்வீஸ் குடும்பத்தார்களின் சார்பாக ஏற்கப்பட்டுள்ளது. அன்னவர்களின் குடும்பத்தார்களின் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டிகள் ஆண்கள் பெண்கள் அறிவிப்பு பலகைகள் பெயர்பட்டுள்ளது. அன்னவர்களின் மர்ஹூமாக்களின் பெயர்களில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசாப் தைவசாப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளை பிறை 15 நாளை ஓதப்படும் நபி மணிமா மொழிகளுக்கு விளக்க உரையினை மௌலவி அல்ஹாஜ் எம்ஏகே ருக்னுddin சாஹிப் ஆலிம் மஹ்தரி அவர்களும் மீமிசில் முஹியுddin ஆண்டகி பள்ளி இமாம் நமதூரை சார்ந்த மௌலவி அல்ஹாஃபில் எம்ஏ அப்துல்லா முஹம்மது லப்பை ஆலிம் மிஸ்பாஹி அவர்களும் விளக்கு உரை தர உள்ளார்கள். எனவே குறிப்பிட்ட நேரத்திற்கு மஜ்லிஸிற்கு வந்து நாயினின் நல்லூர் சூழ பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. வாக்காளர் சிறப்பு திருத்தம் அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி நேற்றும் இன்றும் முகாம்களில் நடைபெறுகிறது. அவரவருடைய வாக்குச்சாவடியில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிதாக பெயர் சேர்ப்பதற்கு, அதாவது 2026 ஜனவரி மாதத்துடன் 18 வயது பூர்த்தியாகக்கூடியவர்கள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவும், ஏற்கனவே இடம்பெற்றுள்ளவர்கள் பெயர் மாற்றம், பெயர் திருத்தம், முகவரி மாற்றம் போன்ற தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பெண்கள் கமிட்டிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அன்றாடம் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் ஒட்டப்படுகிறது. பெண்கள் பகுதியில் உள்ள அறிவிப்புகள் மஜ்லிஸ் நிறைவுற்ற பிறகு கிழிக்கப்படுகிறது. அதில் அடுத்த நாளுக்கான அறிவிப்பும் உள்ளதால் பெண்கள் கமிட்டியினர் கவனமாக இருந்து அதை யாரும் சேதப்படுத்தாமல் பாதுகாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك عما يصفون وسلام الحمد لله رب العالمين. لا المصطفى رسول المصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين رب اغفر لي آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد.
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمائك كافي مزافنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديده القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه واجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به بهذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل من ثلاثة وما قرأناه وما صليناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتخفة كاملة مقبولة مرضية منا إلى روح حبيبك ونبيك وشفيك سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح من جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين خصوصا من سيدنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. وثم إلى أرواح جميع المؤسسين والوافقين والناصرين والساعين لهذا المجلس الشريف وسائر الأولياء رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم زدهم عزا وشرفا وتكريما وتعظيما. ثم إلى أرواح من نبيناهم اللهم اغفرهم وارحمهم وانس الله غشتهم ونبر الله ضرائهم وتقبل الله حسناتهم وتجاوز الله سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم خفرة من خفر النيران وروح وريحان جنة النعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وقض حاجاتنا يا قاضي الحاجات إنك على كل شيء قدير وإنك فعال لما يريد. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل عذب. اللهم بارك لنا في رجب وشعبان بلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا مريضا إلا شفيته ولا ضالا إلا هديته ولا حاجة لنا من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب.
رب لا تذرني فردا وأنت خير الوارثين ربي ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد ونور عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.